திருத்தணி அருகே கர்லம்பாக்கம் கிராமத்தில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 2 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கர்லப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மூலமாக குடிநீர் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றனர். திடீரென்று இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வாந்தி போன்றவை ஏற்பட்டு குடித்தண்ணீர் குடித்ததால் இந்த பிரச்சனை என்று இதில் ஏழுமலை மேஸ்திரி என்பவர் இறந்துவிட்டார் என்றும், மேலும் இன்று காலை சுதா என்ற பெண் இறந்துவிட்டார் என்றும், மேலும் இவர் இருவர் இருப்புக்கும் குடித்தண்ணீர் தான் பிரச்சனை காரணம் என்று கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை எனவும், இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் தொடர் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து சாலை மறியலில் தொடர்ந்து இந்த கிராம மக்கள் ஈடுபட்டு வருவதால் சாலைகள் கல் மற்றும் முள் செடிகளை போட்டு சாலை மறியல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக இறந்து போன பெண் சுதா என்பவர் அவரது வீட்டில் இறுதி சடங்குக்காக வைக்கப்பட்டார். அப்போது அவரின் கால்கள் அசைகிறது என்று உறவினர்கள் கூறியதால் சுதாவின் உடலை உடனடியாக ஆம்புலன்ஸின் மூலமாக அருகில் உள்ள அத்தமஞ்சேரிப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எடுத்துச் சென்று சோதனை செய்தனர். அப்போது மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பிறகு சுதா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.